ஹாய் எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆர் டூயிங் குட். வெல்கம் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். அட இன்னுமா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? அப்புறம் எப்படிங்க நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு ஈஸியான டாஸ்க், ஏன் இவ்வளோ டென்ஷன்? இந்த வீடியோ முடியும் முன்னாடி அட இவ்வளோ தானா அப்படின்னு நீங்களே சொல்ல போகிறீங்க. சர்வே ஒப்பீனியன் அண்ட் மீடியா பூஸ்டர் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போய்க்கோங்க. லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி தான் வரும். சார் வந்து வீடியோவும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ கிளிக் ஹியர்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் என்ன ப்ராடக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா 1க்கு 4 தடவை படித்து பார்த்துக்கோங்க. எத்தனை மில்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கெட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பைமோட் ஆப்புக்குள்ளே போயிடும். இப்போது இந்த இடத்துல கரெக்டான அந்த ப்ராடக்ட் தான் இருக்கா, அந்த எம்எல் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ரேட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அப்படியே நீங்கள் எஸ் கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போது இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம டாஸ்க் சப்மிஷன் அப்படின்னு இருக்கா, அதுக்கு நீங்கள் போய்க்கோங்க. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட இருக்குது பாருங்கள், சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்கு. அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இது ஒரு 2-3 நிமிஷம் ஓடும். இது ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா கீழே சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்குன்னு இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுமே இந்த மாதிரி தான் பேஜ் வரும். அதில் வந்து இந்த ப்ராடக்ட்டை பை பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஓகே, இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷனில் நீங்கள் எங்கே பை பண்ணியிருக்கீங்களோ அது கொடுங்க. அப்படி இல்லைன்னா நாட் பைன்னு கொடுத்துருங்க. இதோட ரேட் கேட்டிருக்காங்க, அதோட கரெக்டான ரேட்டை அந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும், ரேட்டிங் கேட்கும். ஓகேவா? கரெக்டான ரேட்டிங் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கும் கீழே உங்களுடைய அதுக்கப்புறம் ரிவ்யூ கேட்கும், அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ரிவ்யூவோ அது உண்மையானதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டீங்கன்னா கீழே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது, சப்மிட்டட் மட்டும்தான் காட்டும். நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்கு மட்டும் 3 hours 1 time மட்டும்தான் பண்ணணும். அதாவது காலையில், மதியானம், சாயங்காலம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பே அவுட் வந்து காட்டும். ஓகேவா? இப்போது மீடியா பூஸ்டர் டாஸ்க், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இதை ஒன்ஸ் எல்லாருமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கீழே இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். சரியா? அவங்களோட சேனல் லோகோ பாருங்கள், சேனல் நேம் பாருங்கள், என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் நேம் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், யூடியூப்புக்கு போயிட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுமே இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், அவங்களோட லோகோ எல்லாமே. இப்போ அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக காட்டும். தமிழில் பாருங்கள், வீடியோட டைட்டிலில் பாருங்கள், எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக நம்ம சர்ச் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோ மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். வேறு எதுவும் நீங்கள் வந்து தவறாக மாற்றி பார்த்துடக்கூடாது. ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். இதில் இருக்க பாருங்கள் அந்த வீடியோ. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளம்பரம் போது அதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஷேர் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி கேட்கும், காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம அப்படியே பேக் வந்துட்டு திருப்பி என்ன செய்யணும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு சப்மிஷன் அப்படின்னு கேட்குதா, கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த உள்ள காட்டுறதுக்கு பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் மீடியா பூஸ்டர் டாஸ்க்குன்னு காட்டுதா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே கீழே வந்து இந்த மாதிரி தான் வரும். அந்த வீடியோ ஓடி முடிச்சதுக்கப்புறமா டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த URL லிங்க்கில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணினதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. நான் ஆல்ரெடி டாஸ்க் வந்து காலையிலே முடிச்சிட்டேன். வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்து பண்ணினேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணலை, இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிச்சிரும். இந்த டாஸ்க் வந்து பர் டேக்கு இது 1 மட்டும்தான் மீடியா பூஸ்டர். அந்த சர்வே ஒப்பீனியன் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் பர் டேக்கு 3 டாஸ்க்கு பண்ணணும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு. அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், காலையில், சாயங்காலம், மதியானம் சொல்லிட்டு நைட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். டைம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இஷ்டம் தான். இதை இந்த டயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூலும் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்துடுங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு
ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, சர்வே ஓப்பனிங் டாஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் ஓனாக தான் டைப் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஓனாக தான் ட்ரை பண்ணணும். ஏஐலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.